மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருத்தம் பார்ப்பது எப்படி. தோஷமுள்ள ஜாதகத்துக்கு தோஷமுள்ளது தான் சேர்த்தணுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லாத்து மத்தியிலும் இருக்குது. இதனால் நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் ஆகாமல் கூட போயிருக்குது. 40 வயசு வரைக்கும் தள்ளி போகிறதுக்கு காரணமும் இதுதான். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். முதலில் தோஷங்கள்னு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. தோஷங்கள் அப்படின்னா பலவீனம் அல்லது பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ 2ஆம் இடத்துல ராகு கேது இருக்குது, 8ஆம் இடத்துல ராகு கேது இருந்துச்சு அப்படின்னா தன குடும்ப வாக்குஸ்தானம் மாங்கல்யஸ்தானம் இது எல்லாமே பாதிக்கும். ஏன்னா 8ஆம் இடம் அப்படின்றது 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமாக வரும். அப்போ கணவன் மனைவி 2 பேர்த்துடைய மன வாழ்க்கை பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். லக்னத்தில் இருந்தாலும் அதே தான், 7ஆம் இடத்துல இருந்தாலும் அதுதான் காரணம். அதாவது பாதிப்பு அப்படின்றது உண்மை. ஸோ இந்த பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்துக்கு மறுபடியும் இன்னொரு பாதிப்பு இருக்கக்கூடிய ஜாதகத்தை சேர்த்து வச்சிங்க அப்படின்னா, இப்போ எனக்கும் டிரைவிங் தெரியாது, அவங்களுக்கும் டிரைவிங் தெரியாது, இந்த வாழ்க்கை எப்படி வண்டி ஓடும்? இந்த கேள்வியிலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஒரு பலவீனத்துக்கு இன்னொரு பலவீனத்தை சேர்த்தக்கூடாது அப்படின்றது. சரிங்களா? எப்படி சேர்த்தணும் எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் கணவன் மனைவி ஒரு சாதகமாக இல்லை, அல்லது ஆளுமைத்தன்மை இல்லை, தொழில் வாய்ப்புகள் பலவீனமாக இருக்குது, குழந்தை பாக்கியம் பலவீனமாக இருக்குது, தொழில் சரியாக அமையலை, சொத்து சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா, அவருக்கு வாழ்க்கை துணையாக வரக்கூடியவங்களுடைய ஜாதகத்தில் இது எல்லாம் பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ தான் மனைவி பேரில் நாளைக்கு இடம் வாங்கி வீடு கட்டலாம், மனைவி பேரில் தொழில் பண்ணிக்கலாம், மனைவிக்கு தன்னுடைய உடல் புத்திரவாய்க்கு குறைவாக இருந்தால் கூட அங்கே இருக்கக்கூடிய புத்திரவாய்க்கு பலமாக இருக்கிறதுனால குழந்தை வாய்ப்புகள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவும் ஒரு நெகட்டிவும் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா 100% அந்த மன வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ எதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னிங்கன்னா, ஹார்மோன் அளவு 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும், தாம்பத்திய உறவு பிரச்சனை வரக்கூடாது. இன்னொன்று, 2 பேர்த்துக்குமே உறவுகளோடு சற்று விலகி இருந்து குடும்பம் நடத்தக்கூடிய அமைப்பு 2 பேர்த்துக்கு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை. 2 பேருமே தனி கொடுத்தனமாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஒருத்தர் தனியாக வாழ்கிற கேரக்டரும் இன்னொருத்தர் ஜாயின்ட் ஃபேமிலிக்கு வாழக்கூடிய கேரக்டர் இருந்தாலும் இந்த இடத்துல சிக்கல் வரும். ஸோ இந்த 2 ஒரே மாதிரி வேணும். மற்றதெல்லாம் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்தது, அதையெல்லாம் விட்டுருங்க. சரிங்களா? இந்த மாதிரி எதுக்கு பொருத்தம் இருக்கணுமோ எதுக்கு இருக்கக்கூடாதோ இந்த 2ஐயும் அனலைஸ் பண்ணி நீங்கள் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னா 100% அந்த மன வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை எப்படி நான் தெரியுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய அளவில் பிரபலமான மனிதர்கள் அனைவரும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் பார்ட்னர் ஃபேமஸாக இருக்க மாட்டாங்க. இவங்க எவ்வளவுக்கு ஃபேமஸாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை துணைவராக வரக்கூடியவங்க கண்டிப்பாக அவ்வளோ ஃபேமஸாக இருக்க மாட்டாங்க. அப்படி ஃபேமஸாக இருக்கக்கூடிய